பூரண மதுவிலக்கு என்று சொன்னாலும் ஒன்றுதான், மது ஒழிப்பு என்று சொன்னாலும் ஒன்றுதான். மது விலக்கு என்றால் அரசாங்கம் மதுவை விற்கக்கூடாது என்கிற நிலையில் மட்டுமே அது பொருள் அமைந்துவிடும். அது புரஹிபிஷன் என்று நாம் சொல்லவில்லை, அபாலிஷன் ஆஃப் லிக்கர் தான் சொல்கிறோம். இது முடியுமா என்பது வேறு. ஆனால் இதனால் வருகிற தீங்குகள் எவ்வளவு, சமூகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, ஒரு தேசத்தின் மனித வளம் எந்த அளவுக்கு பாழாகிறது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு கண்ணீர் வடிக்கும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் கோரிக்கையை ஏற்று அதன் அடிப்படையில் அதனை முன்னிறுத்துகிறோமே தவிர இதில் எந்த தேர்தல் கணக்கும் கிடையாது. இதில் அரசியல் இல்லை என்று சொல்லுவது தேர்தல் அரசியல் இல்லை என்றுதான் பொருள். எல்லாமே அரசியல், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேர்தல் அரசியல் இல்லை, எலக்டோரல் பாலிடிக்ஸ் இல்லை என்பது தான் நாம் சொல்ல வருவது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதற்காகத்தான் காய் நகர்த்துகிறோம் என்பதை போல சொல்லுகிறார்கள். ஒரு மாநாட்டை அறிவித்து அந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்னதாகவே தமிழ்நாடு அரசின் அமைச்சர், அந்த துறையை கவனிக்கிற அமைச்சர், நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சொல்லியதே விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டு அறிவிப்புக்கு கிடைத்த வெற்றி. அதைப்போல திமுக, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து மது ஒழிப்புக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நாம் விடுத்த பொது அறைகூவலை ஏற்று இந்த மாநாட்டில் திமுகவும் பங்கேற்கும் என்று அறிவித்திருப்பது என்பது அடுத்த வெற்றி. இதை சிலர் திசை திருப்ப பார்க்கிறார்கள். ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தது, தனியாக சந்தித்து கொண்டார்கள், என்ன நடந்தது என்று தெரியவில்லை, ஏதோ சமாதானம் நடந்திருக்கிறது, ஒன்றும் கிடையாது. நடந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டோம், அவ்வளவுதான். தேசிய கொள்கையை பற்றி பேசுவது பலருக்கு புரியவில்லை. இங்கே மாநிலத்தில் தானே சாராயம் விற்கிறாங்க, மாநிலத்தில் தானே கடையை மூடணும், என்ன தேசிய கொள்கை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர்டிக்கிள் 47 எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அதே போல் 1954 இந்திய அரசு, அன்றைய காங்கிரஸ் அரசு, ஸ்ரீமன் நாராயணன் தலைமையில் போட்ட குழு என்ன பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது என்பதை படித்து பார்த்தால் புரியும். ஏனோ தானோ என்று நாம் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. 1954 ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டியில் 6-7 உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழுவில் ஒரு விரிவான ஆய்வை செய்து அன்றைய இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்திருக்கிறது. 1955 இந்த பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. 1958 ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் தனி சட்டம் ஒன்றை இந்திய அரசு இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே நடந்த வரலாறு. சும்மா நம்ம இப்படி பேசினாதான் திமுக நம்மக்கிட்ட கூடுதலான இடங்களை கொடுப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டு பேசுகிறோன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப நம்மளை களங்கப்படுத்துகிற முயற்சி. அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம், கடந்து செல்வோம், அது வேறு. ஆனால் அவர்கள் புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது புரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே நம் மீது களங்கம் சுமத்த பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். திமுகவை எதிர்த்து தான் மது ஒழிப்பு கொள்கையை பேச வேண்டும் என்று இல்லை. திமுகவையும் நம்மோடு சேர்ந்து பேச வைப்பது என்பது ஒரு அணுகுமுறை. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட இந்திய ஒன்றிய அரசுக்கு அவர்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்திய ஒன்றிய அரசுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதை எடுத்து சொல்வதற்கு திமுகவும் வேண்டும், அதிமுகவும் வேண்டும், இடதுசாரிகளும் வேண்டும், எல்லா கட்சிகளும் வேண்டும் என்று சொல்லுவது எந்த விதத்தில் குழப்பமான ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும்? புரிந்து கொள்ள முடியாதவர்கள் குழப்பம் என்கிறார்கள். புரிந்து கொள்ளக்கூடியவர்களால் இதை விமர்சிக்க முடியாது. தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும், இது கோரிக்கை. தமிழ்நாடு அரசு மட்டுமே செய்தால் போதாது, இந்தியா முழுவதும் இது நடைமுறைக்கு வர வேண்டும். எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும், தேசிய அளவிலான ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். இது இந்திய ஒன்றிய அரசுக்கு வைக்கிற கோரிக்கை. 2 கோரிக்கை இருக்கிறது. மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை, இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை. டாஸ்மாக் மூடப்பட வேண்டும், அதாவது மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும், இது தமிழ்நாடு அரசுக்கு. உடனே மூட முடியுமா? அதனால தான் படிப்படியாய் மூட வேண்டும் சொல்கிறோம். படிப்படியாக மூடுறதுனா கடைகளை மட்டும் மூடுவதா? படிப்படியாய் குறைப்பது கடைகளை குறைப்பது அல்ல, விற்பனை இலக்கை குறைப்பது. ஏன் விற்பனை இலக்கை குறைக்கணும்னு சொன்னால் இதில் நம்முடைய ஸ்டாண்டில் மாற்றிக்கலாம் கிடையாது. இது ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று. என்னென்னா, விற்பனை இலக்குனா இந்த வருஷத்துக்கு 45,000 கோடி வந்திருக்கு, அடுத்த வருஷம் 50,000 கோடி வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் 55,000 கோடி இன்கம் வரணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு அதிகாரிகள் செயல் திட்டம் தீட்டி அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, சந்தைப்படுத்துகிறாங்க, அதை ப்ரமோட் பண்ணுறாங்க, அது கூடுதலாக விற்பனை செய்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறாங்க. அப்போ வெறும் விற்பனையாகாத கடைகளை மூடிட்டு நாங்கள் இத்தனை கடையை மூடிட்டோம்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அப்போது டார்கெட்டிங் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. 45 40 குறைங்க, 40 35 குறைங்க, 35 30 குறைங்க, உங்களுடைய இன்கம் அல்லது லாபம் என்கிற அந்த டார்கெட்டை குறைங்கன்னு சொல்கிறோம்.